வேண்டாம். சிவகங்கை மாவட்டத்துல விசாரணைக்காக அழைத்து செல்லப்பட்ட இளைஞர் காவல் நிலையத்திலேயே உயிரிழந்திருக்கிறாரு. இந்த சம்பவம் பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். சிவகங்கை மாவட்டம் திருபுவனம் அருகே இருக்கக்கூடிய மடப்புரம் கிராமத்துல பிரசித்தி பெற்ற பத்ரகாளி அம்மன் கோவில் இருக்கு. இந்த கோவிலுக்கு டெய்லியும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வந்து போவாங்க. குறிப்பா உள்ளூர் மட்டும் இல்லாம வெளியூர் மற்றும் வெளி மாநிலங்கள்ல இருக்கக்கூடிய மக்கள் கூட இங்க சுவாமி தரிசனத்திற்காக வந்து போறது வழக்கம். இந்த கோவில்ல திருபுவனத்தை சேர்ந்த அஜித்குமார் அப்படிங்கிற 27 வயதான இளைஞர் காவலாளியா வேலை பார்த்துட்டு வந்திருக்காரு. கடந்த சில தினங்களுக்கு முன்னாடி மதுரையில இருந்து கோவிலுக்கு சாமி கும்பிடுறதுக்காக கார்ல வந்த 2 பெண்கள் அவங்க வச்சிருந்த 10 சவரன் தங்க நகை மற்றும் பணம் காணாம போயிடுச்சு அப்படின்னு காவல் நிலையத்துல புகார் அளிச்சாங்க. அந்த புகாரின் பேர்ல கோவில்ல காவலாளியா வேலை பார்த்துட்டு வந்த அஜித்குமார் மற்றும் அவரோட சகோதரர்கள் உட்பட 5 பேரை காவல் நிலையத்துல வச்சு போலீசார் விசாரிச்சிருக்காங்க. காவலாளி அஜித்குமார 2 நாளா ஊரா கூட்டிட்டு போய் அடிச்சிருக்காங்க. கடைசியா கோவில் வளாகத்துல கோசாலையில வச்சியும் அடிச்சிருக்காங்க. இரும்பு ராடால பிவிசி பைப்பால கம்பால அடிச்சதுல தொண்டை வறண்டு குடிக்க தண்ணி கேட்டு இருக்காரு. அவருக்கு மிளகாய் தூள் கலந்த தண்ணியை தந்து குடிக்க வச்சிருக்காங்க. மறுபடி அடிச்சதுல கோவில் வளாகத்திலேயே இணை ஆணையர் அலுவலகம் பின்னாலேயே அஜித்குமார் உயிரிழந்திருக்காரு. கோபமடைஞ்ச உறவினர்கள் அவரோட உடலை வாங்க மறுத்து போராட்டத்திலையும் ஈடுபட்டாங்க. திமுக ஆட்சியில கைதிகள் அடித்து கொள்ளப்படுறது ஒன்றும் புதுசில்ல. ஸ்டாலின் ஆட்சி பொறுப்பேற்ற கடந்த 4 வருஷத்துல மட்டும் 28 பேர் காவல் நிலையங்கள்ல விசாரணைக்காக அழைத்து செல்லப்பட்டு மர்மமான முறையில உயிரிழந்திருக்காங்க. இந்த மாதிரி மனித உரிமை மீறல்கள் ஸ்டாலின் ஆட்சியில சர்வ சாதாரணமா அரங்கேறிட்டு வருது. திமுக ஆட்சியில சட்டம் ஒழுங்கு சீர்கேடு அடைஞ்சு போதைப் பொருள் புழக்கம், கள்ளச்சாராய மரணங்கள், கொலைகள், பெண்கள், குழந்தைகளுக்கு எதிரான பாலியல் குற்றங்கள், முதியோர் படுகொலைகள்னு தினம் பொதுமக்கள் அச்சத்திலேயே இருந்துட்டு வராங்க. கடந்த 2021ஆம் ஆண்டு திமுக ஆட்சி பொறுப்பேற்றதுக்கு அப்புறமா லாக்அப் மரணங்கள் நடந்துகிட்டே தான் இருக்கு. 2021ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் தஞ்சாவூர் மேற்கு காவல் நிலைய எல்லைக்குட்பட்ட சீதா நகர் பகுதியில திருட்டு வழக்குல கைது செய்யப்பட்ட சீர்காழியை சேர்ந்த சத்யவான் அப்படிங்கிறவரு காவல்துறை விசாரணையின் போதே உயிரிழந்துட்டாரு. 2021 டிசம்பர் மாசம் ராமநாதபுரம் மாவட்டம் கமுதி அருகே சோதனையின் போது வாகனத்தை நிறுத்தாம போனதா கைது செய்யப்பட்டு விசாரிக்கப்பட்ட மணிகண்டன் வீடு திரும்பின கொஞ்ச நேரத்திலேயே உயிரிழந்துட்டாரு. 2022ஆம் ஆண்டு ஜனவரி மாசம் சேலத்தை சேர்ந்த பிரபாகரன் மற்றும் அவரோட மனைவி திருட்டு வழக்குல கைது செய்யப்பட்டு நாமக்கல் மாவட்டம் சேந்தமங்கலம் காவல் நிலையத்திற்கு அழைத்து செல்லப்பட்டாங்க. அடுத்த சில தினங்கள்லயே பிரபாகரன் உயிரிழந்தாரு. 2022 பிப்ரவரி மாசம் நெல்லை காவல் நிலையத்துல சுலைமான் என்பவரும், நெல்லை தாலுகா காவல் நிலையத்துல தாடி வீரன் என்ற நபரும் உயிரிழந்திருக்காங்க. 2022ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் சென்னை கீழ்ப்பாக்கத்துல பட்டா கத்தியோட திரிஞ்சதா கைது செய்யப்பட்ட விக்னேஷ் அடுத்த கொஞ்ச நேரத்திலேயே உயிரிழந்தாரு. அதே ஏப்ரல் மாசம் திருவண்ணாமலையை சேர்ந்த தங்கமணி அப்படிங்கிறவரு கள்ளச்சாராய வழக்குல கைது செய்யப்பட்ட அடுத்த நாளே உயிரிழந்தார். 2022ஆம் ஆண்டு ஜூன் மாசம் சென்னை கொடுங்கையூர் காவல் நிலையத்திற்கு அழைத்து செல்லப்பட்ட அப்பு என்கிற ராஜசேகர் உடல்நிலை பாதிக்கப்பட்டு உயிரிழந்துட்டாரு. 2022ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் புதுக்கோட்டை சப் ஜெயில்ல சின்னதுரை அப்படிங்கிறவரு உயிரிழந்தாரு. அதே வருஷம் செப்டம்பர் மாசம் அருப்புக்கோட்டையில தங்கபாண்டி என்பவரும், திருச்சி சமயபுரம் காவல் நிலையத்துல முருகானந்தன் என்பவரும், சென்னை ஓட்டேரி காவல் நிலையத்துல ஆகாஷ் என்ற 21 வயது இளைஞரும் ஒரே மாசத்துல 3 பேர் உயிரிழந்திருக்காங்க. 2022 டிசம்பர் மாதம் செங்கல்பட்டுல கோகுல் ஸ்ரீ அப்படிங்கிற 17 வயது சிறுவன் உயிரிழந்தான். 2023ஆம் ஆண்டு ஜூன் மாசம் பாளையங்கோட்டையில தங்கசாமி அப்படிங்கிற இளைஞர் உயிரிழந்துட்டாரு. 2024ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் மதுரையில கார்த்தி என்ற 30 வயது இளைஞர், விழுப்புரத்துல ராஜா அப்படிங்கிற இளைஞர், திருவள்ளூர் மாவட்டம் செவ்வாப்பேட்டையில சாந்தகுமார் அப்படிங்கிறவரும், பாளையங்கோட்டையில ஜெயக்குமார்
உதயகுமார் அப்படிங்கிறவரும் ஒரே மாசத்துல 4 பேர் காவல் நிலையத்திலேயே உயிரிழந்திருக்காங்க. 2024ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் விழுப்புரம் மாவட்டத்துல அற்புதராஜ் மற்றும் கடலூர் மாவட்டத்துல பாஸ்கர்னு 2 பேர் உயிரிழந்திருக்காங்க. அதே வருஷம் செப்டம்பர் மாசம் ராமநாதபுரம் மாவட்டத்துல பாலகுமார் அப்படிங்கிறவரும், திருச்சியில திராவிடமணி அப்படிங்கிற 2 பேர் உயிரிழந்திருக்காங்க. அடுத்ததான் நவம்பர் மாதம் புதுக்கோட்டையில விக்னேஸ்வரன் என்பவரும், 2025ஆம் ஆண்டு பிப்ரவரி மாசம் கரூர்ல சங்கர் என்பவரும், அதே வருஷம் மார்ச் மாசம் தர்மபுரியில செந்தில் என்பவரும் உயிரிழந்திருக்காங்க. சில தினங்களுக்கு முன்னாடி கூட வேளச்சேரி காவல் நிலையத்துல விசாரணைக்காக அழைத்து செல்லப்பட்ட வடமாநில இளைஞர் ஒருத்தர் உயிரிழந்தாரு. இந்த எண்ணிக்கை இப்போ 28ஆ அதிகரிச்சிருக்கு. ஆனா இதுல பெரும்பாலான வழக்குகள்ல இப்போ வரைக்கும் பாதிக்கப்பட்டவங்களுக்கு நீதி கிடைச்ச பாடல்ல. இது போக காவல் நிலையத்திற்கு அழைத்து செல்லப்பட்ட கைதிகள் கழிவறையில வழுக்கி விழுறது தொடர்கதையா இருக்கு. சட்ட விதிகளை மீறி விசாரணை கைதிகள் மேல தாக்குதல் நடத்துவது அப்படிங்கிறது மனித உரிமை மீறல்கள் சர்வ சாதாரணமா அரங்கேறிட்டு வருது. இந்த மனித உரிமை மீறல்கள் எல்லாம் ஏழை எளிய மக்களை குறிவச்சுதான் நடக்குது அப்படிங்கிறது தான் நிதர்சனம். திமுக ஆட்சியில போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்தாலே ஏழை எளியோரோட உயிர்களுக்கு பாதுகாப்பு இல்ல. கர்ப்பிணி பெண்ணை எட்டி உதைக்கிறதோ போலீஸ் ஸ்டேஷன்லயே அடிச்சு கொலை செய்யறதும் தான் நல்லாட்சியா? லாக்அப் கொலைய மையமா வச்சு வெளிவந்த ஜெய்பீம் படம் பார்த்துட்டு ஜெய்பீம் படம் பார்த்த உள்ளம் உலுக்கியது அப்படின்னு சினிமா ரிவ்யூ செஞ்சுட்டு இருந்தா மட்டும் போதுமா? கொஞ்சமாச்சும் மக்கள் நலன்ல அக்கறை இருக்க வேண்டாமா? லாக்அப் மரணம் பத்தி சட்டப்பேரவையில எதிர்க்கட்சி தலைவர் கேள்வி எழுப்பினதற்கு கொஞ்சம் கூட கூசாம பச்சை போய் பேசியவர் தானே முதலமைச்சர் ஸ்டாலின். நாடு போற்றும் ஆட்சி 4 ஆண்டே சாட்சி அப்படின்னு வெற்று விளம்பரங்களை செய்யற ஸ்டாலின் மனித உயிர்களை காவல்துறை வேட்டையாடுறத பத்தி மௌனம் காக்குறது ஏன்? காவல்துறையோட அராஜகமோ ஒழுங்கற்ற செயல்பாடுகளோ கட்டுப்பாடு இல்லாம தறிகட்டு திரிறது முதலமைச்சர் ஸ்டாலினோட கண்களுக்கு புலப்படவே இல்லையா? தன்னுடைய நேரடி கட்டுப்பாட்டுல இருக்கக்கூடிய காவல்துறையை கூட நிர்வகிக்க தெரியாத பொம்மை முதல்வரா ஸ்டாலின் ஆட்சி நடத்திட்டு வராரு அப்படின்னு எதிர்கட்சி தலைவர் விமர்சிப்பது எவ்வளவு உண்மை? நிர்வாக திறனும் இல்ல, மக்கள் நலனும் இல்ல, தொலைநோக்கு திட்டமும் இல்ல, எந்தவித உள்கட்டமைப்பு வசதிகளையும் மேற்கொள்றது இல்ல, வெறும் வாய் மட்டும்தான் அசையுது அப்படின்னு வர ஜோக் மாதிரி நல்ல ஆட்சி நல்ல ஆட்சின்னு விளம்பரம் மட்டும்தான் செஞ்சுட்டு இருக்காங்க ஒழிய இந்த ஆட்சியில எதுவுமே நடக்கல. எதிர்கட்சி தலைவரா இருந்தப்போ லாக்அப் மரணத்துக்கு பதவி விலகணும் அப்படின்னு வலியுறுத்திய ஸ்டாலின் இப்போ பதவி விலக்குவாரா? ஸ்டாலின் ஆட்சியில கள்ளச்சாராய மரணங்கள், காவல் நிலைய மரணங்கள் அப்படின்னு பிணம் தின்னும் சாத்தான்கள் மாதிரி திமுக ஆட்சி இருக்கு. பேயோட்டுறதுக்கு நேரம் பார்த்து மக்கள் காத்துக்கிட்டு இருக்காங்க. வர தேர்தல்ல தக்க பதிலடி கொடுக்க மக்கள் தயாராகிட்டாங்க.